தாத்தா ஆயிட்டாருப்பா. தாத்தா இதுக்கப்புறம் வந்து நடிச்சா என்ன, நடிக்கலன்னா என்ன? வீட்ல பேசாம இருக்க வேண்டியதானே? உடம்பெல்லாம் போட்டு எதுக்கு இந்த முயற்சி எடுக்கணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டாரு. தா தா ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் பார்த்துட்டு வாங்க. இதுதான் தா தா. விடாமுயற்சிலாம் வராதுங்க. முயற்சிய கைவிட்டுட்டு போய் பொழப்ப பாருங்க. அஜித் அவரு ரேஸ் ஓட்ட போயிட்டாருப்பா. பைக் எடுத்துட்டு ஊர் சுத்த போயிட்டாரு. இதுல எங்க நடிக்க வருவாரு? அவ்வளோதான். 1ஆ 2ஆ இந்த மாரி எக்கச்சக்கமான பஞ்சாயத்துக்கள், எக்கச்சக்கமான விமர்சனங்கள், கமெண்ட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி தானே அஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஸ்டாரா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாரி நெறைய விமர்சனங்கள தாண்டி தானே வந்திருப்பாரு. அதே மாரி தான் பல விமர்சனங்கள தாண்டி எந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட்டுமே இல்லாம ரொம்ப காமா, ரொம்ப சட்டிலா மழை பெஞ்சுட்டு இருக்கிற டைம்ல 11:08க்கு விடாமுயற்சி டீசர் நேத்து வந்து YouTubeல விட்டாங்க. விடாமுயற்சி டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு குறித்து வந்த விமர்சனங்கள பத்தி மட்டும் பார்த்துட்டு வந்துரலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, "தாத்தா ஆயிட்டாருப்பா. தாத்தா இதுக்கப்புறம் வந்து நடிச்சா என்ன, நடிக்கலன்னா என்ன? வீட்ல பேசாம இருக்க வேண்டியதானே? உடம்பெல்லாம் போட்டு எதுக்கு இந்த முயற்சி எடுக்கணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டாரு. தா தா ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் பார்த்துட்டு வாங்க. இதுதான் தா தா. நீங்க சொன்னீங்கல்ல அந்த தாத்தா, அவர் தாங்க இவரு. அவரோட வேலைய எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா பார்க்குறாரு. அவருக்கு நடிக்க புடிச்சது, நடிச்சாரு. ரேஸ் ஓட்ட புடிச்சது, ரேஸ் ஓட்டுறாங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண புடிக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பைக் எடுத்துட்டு ஊர் சுத்த புடிக்குது, ஊர் சுத்த போறாங்க. நமக்கு என்ன? நமக்கு என்ன காசா, பணமா சொல்லுங்க? எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க படம் நடிக்கிறாரு, பார்த்து என்ஜாய் பண்றோம். அவ்வளோதானே நம்மளோட வேல. அவரோட வேலைய கரெக்ட்டா பண்றாருல. ஆனா, அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு நடிகருமே ஃபேஸ் பண்ணாத பல விமர்சனங்கள அஜித் சார் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, உண்மையிலே. அவர் கூட காம்படிட்டிவா இருந்த ஒரு ஹீரோவான விஜய் சாருமே வந்து விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா, அஜித் சார் அளவுக்குலாம் ஃபேஸ் பண்ணல. அஜித் சார்லாம் பாடி ஷேமிங் பயங்கரமா பண்ணுவாங்க. நடிக்கவே தெரியலன்னுலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங்க்கு கரெக்ட்டா வரமாட்டாருன்னுலாம் சொல்லுவாங்க. அது மாரி தான் இந்த விடாமுயற்சிக்கு சொன்னாங்க. விடாமுயற்சிக்குலாம் அவர் கமிட்மென்ட் குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா, அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாதுல்ல. இந்த மாரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள தாண்டி ஒரு வழியாக அஜித் சாரினுடைய விடாமுயற்சி மகிழ் திருமேனி சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுன் சார் இருக்கிறாங்க. த்ரிஷா மேம் இருக்கிறாங்க. ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ் பிரதர் இந்த மாரி எக்கச்சக்கமான ஒரு பயங்கரமான படைக்குழு கொண்டு இந்த விடாமுயற்சி வந்து எடுத்திருக்கிறாங்க. அதோட டீசரும் வந்து நேத்து ரிலீஸ் ஆயிருச்சு. விடாமுயற்சி வந்து பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல வந்த ஐ திங்க் 19 சம்திங்ல வந்த ஒரு படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் வந்து அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த கதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் விடாமுயற்சி அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். அது எப்படி இருக்கு? என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் பார்க்க போனேன். அது வந்து ஒரு மாதிரியான கதை. ஒரு ஒரு ஹைவேஸ்லயே வந்து நடக்கிற கதை. அந்த ஹைவேஸுக்குமே வந்து ட்ரோல் வந்துச்சுங்க. என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஹைவேஸ்ல பேக்க தூக்கிட்டு நடக்கிற மாரியே வந்து ஃபோட்டோ போடுறீங்க. என்ன அது அவ்வளோதானா? வேற ஃபோட்டோ உங்கட்ட இல்லையா? எடுக்கலையா? அஜித் சார் வரலையா? அதுக்கு பயங்கரமான விமர்சனம். படமே உனக்கு ரோட்ல தான் அப்படிங்கிற பட்சத்தில ரோட்ல தான் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்புறம் என்னதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. வலிமைய தாண்டி விடாமுயற்சிக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் உண்மை. பொங்கலுக்கு வருது அப்படிங்கிற மாரி தான் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் விடாமுயற்சி பொங்கலுக்கு வருது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டீசர்லயே படக்குழு. எனக்கு என்னன்னா குட் பேட் அக்லியும் பொங்கலுக்கு தான் வருது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்களா? குட் பேட் அக்லி, விடாமுயற்சி ஒரே டைம்ல 2 அஜித் சாரோட படம். இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. நடந்திருக்கு. ஆனா கொஞ்சம் 1 மாசம் கேப்ல தான் வந்து அந்த மாரி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரே நாள்ல, ஒரே டைம்ல படம் ரிலீஸ் ஆகி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. வெடிச்சிருமே! தமிழ்நாடு வெடிச்சிருமே! அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எந்த படத்துக்கு தியேட்டர் பிரிச்சு குடுப்பாங்க அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ஸ் வந்துரும். பட் கண்டிப்பா அப்படி வராது. இப்ப விடாமுயற்சி வருது அப்படின்னா, குட் பேட் அக்லி தள்ளி போகும். இல்ல குட் பேட் அக்லி வருது அப்படின்னா, விடாமுயற்சி தள்ளி போகும். எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா படக்குழு அவ்வளோ ஃபயரா வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ டீசர் பத்தி வந்துரலாமா? ஒரு மாரி எனக்கு இந்த ஜெயிலர் படத்துல ஒரு டோன் ஒண்ணு பார்த்தோம் தெரியுமா? ஒரு மாரி அந்த ப்ரவுனா என்ன சொல்லுவாங்க? மஞ்சள் கலந்த ஏதோ ஒரு டோன் இருக்கு இல்லையா? அந்த டோன்ல வந்து ஃபுல்லா படம் இருந்தத பார்க்கும்போது, அந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட்ல நெறைய படம் பார்த்திருப்போம்ல. அது மாரி என்ன தமிழ்லலாம் வராதப்பா! அப்படிங்கிற மாரிலாம் நெறைய ஏங்கியிருப்போம். இந்த மேக்கிங்க பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி அப்படிதான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிக் காமிக்கிற அந்த கலர் டோனா இருக்கட்டும், எடிட்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கலர் டோன் டிஐ எல்லாம் இருக்கட்டும். அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. விடாமுயற்சிய பொறுத்தவரைக்கும். அஜித் சாருமே வந்து பயங்கரமா அதே சால்ட் அண்ட் பெப்பர் அதுக்குமே வந்து கமெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அஜித் சார். சால்ட் அண்ட் பெப்பர்ல எவன் என்ன சொன்னா என்ன? நான் அப்படிதான் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாரி
அவரோட அந்த கெத்து, அவரோட ஸ்வாக்ல கொஞ்சம் கூட குறையாம பயங்கரமா வந்து அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அது சொல்ல வேண்டாம்ல. நமக்கு வந்து இவ்வளோ படம் நடிச்சுட்டாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ பார்த்துட்டாங்க அவங்க. அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாதா என்ன? பயங்கரமா இருந்தது அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ். த்ரிஷா மேம் அவங்களுமே வந்து ஒரு சின்ன போர்ஷன்ஸ் வந்துட்டு போறாங்க. அர்ஜுன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு வில்லன். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அர்ஜுன் சாரும், ரெஜினா கசன்ட்ரா அவங்களும் வந்து வில்லன் நெனைக்கிறேன். ஒரு 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 சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாங்க. ஒரு வில்லன் சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாங்க டீசர்ல. சரி ஓகே. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்க. ஆரவ் பிரதர் நல்லா துப்பாக்கிய தூக்கிட்டு மேல நின்னுட்டு இருக்கிறாரு. அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்றாரா? இல்ல ஆப்படிக்கிறாரா? அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோலாம் வந்து பார்க்கும்போது சப்போர்ட் பண்ற மாரி தான் எனக்கு தோணுது. அந்த கிட் ஆயி கார் ரொட்டேட் ஆகி விழுகிற அந்த ஒரு மேக்கிங் வீடியோ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதுவுமே வந்து டீசர்ல வந்து அந்த ஒரு சீனா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். அது தெரியாமலாம் ஸ்கிட் ஆகல. படத்துல தேவைப்பட்டிருக்கு போல. அந்த மாரி தான் வந்து ஸ்கிட் ஆயிருக்கிறாரு. ஏன்னா, அது ரியலாவே அந்த ஸ்டண்ட் வந்து ரியலாவே எடுத்திருக்காங்க போல. அது என்ன 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 சொல்றதுன்னே தெரியல. டெடிகேட்டிவ் அஜித் சார் அப்டின்னாலே இந்த ரீசென்ட் டைம்ஸ்லலாம் இல்ல. ரொம்ப நாளாவே வந்து அவரு ஸ்டண்டா? எதுக்கு குதிக்கணுமா? எதுக்கு டூப்பு போடுறீங்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? என்ன அவங்களுக்கு உயிர்னா எனக்கு உயிர் தானே! பாய்ட்டு போகுது அப்படிங்கிற மாரி அவரே வந்து இன்வால்வ் பண்ணி நெறைய ரிஸ்கியான ஸ்டண்ட் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாரி தான் இந்த விடாமுயற்சி படத்துலயும் அந்த காரு ஸ்கிட் ஆயி விழுது. தல அஜித் சார் இதெல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார் இவ்ளோ நீங்க முயற்சி எடுத்து நடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபேன்ஸுக்கு வந்து நடிச்சு குடுக்கணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ரொம்ப ரிஸ்க்கா இருக்கே. ஜஸ்ட் நீங்க வந்து நின்னாலே போதும் பார்க்கறதுக்கு கடலென திரண்டிருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சூப்பர். விடாமுயற்சி டீசர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. அஜித் சார பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அது கன்டென்ட் அப்படி அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ போய் டிராவல் ஆயி எங்கெங்கேயோ போயிட்டு வந்துரும். அந்த மாரி ஒரு நல்ல மனிதர். டீசர் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப புடிச்சிருக்குங்க. எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி வச்சிருக்கக்கூடிய இந்த டயலாக் வந்து எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் எல்லாமே இத தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே தன்னம்பிக்கை தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். தன்னைத்தானே செதுக்கிய ஒரு நடிகர் அப்படின்னா அது அஜித் சார் தான் சொல்லுவோம். அந்த அது எல்லாமே ஒட்டியிருக்கு. இப்ப மகிழ் திருமேனி சாரோட அந்த டயலாக்கா இருக்கட்டும், அஜித் சாரோட அந்த ஒரு வாழ்க்கை வரலாறா இருக்கட்டும், எல்லாம் ஒட்டி தான் இந்த ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது பக்காவா தெரியுது. எல்லா இடத்துலயும் நீங்க ஒண்ண தான் நம்பணும். வேற யாரெல்லாம் கையெல்லாம் குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற இந்த டயலாக் வந்து எனக்கு பெர்சனலா வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆமா அப்படிங்கிற ஒண்ணுமே வந்து கிடைச்சது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த விடாமுயற்சி டீசர்ல ஒரு இடத்துல கூட ஒரு டயலாக் கூட வந்திருக்காது. சிரிப்பாங்க அவ்வளோதான். மத்தபடி எந்த ஒரு டயலாகுமே வந்து வந்திருக்காது. அதுக்கு என்ன அப்படி காரணம்னா, இந்த படத்துல டயலாக் மாசானோட பஞ்ச் டயலாக் "ஏய் எவருடா எமனே எதிர்ல வரணும்னா பெர்மிஷன் கேட்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் எந்த ஒரு டயலாக்குமே இருக்காது அப்படிங்கிறது. பெரிய லெவல்ல பில்டப் டயலாக்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா, இது வந்து முழுக்க முழுக்க கன்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா தான் வந்து கம்பல்சரி விடாமுயற்சி இருக்கும். இது அஜித் சார் படமா கேட்டீங்கன்னா, இல்ல டெஃபினட்டா கிடையாது. இது ஒரு கன்டென்ட் ஓரியன்டட் படம் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பிரேக் டவுன் அது பார்த்ததுனால நான் சொல்றேன். இந்த விடாமுயற்சி தள்ளி போறதுல என்ன அப்படின்னா, லைகா புரொடக்ஷன்ஸயுமே வந்து நெறைய பேர் வந்து அட்டாக் பண்ணாங்க. அ நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து இன்னொருத்த மேல நம்ம வந்து பழி போடணும், இன்னொருத்தவங்கள திட்டணும். லைகா புரொடக்ஷன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய பெரிய பெரிய ஹீரோக்கள வச்சு பெரிய பெரிய படங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய முயற்சி அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம யாரையுமே திட்ட முடியாது. எதுக்கு திட்டணும்னு கேட்கிறேன். அ ஏன் திட்டணும்? கோடி கோடியில போட்டு அவங்க படம் எடுக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரீயா விட்டுறணும். நல்ல படத்த டெலிவரி கண்டிப்பா வந்து நமக்கு பண்ணுவாங்க. ஸோ லைகா புரொடக்ஷன்ஸ் அவங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி பொங்கலுக்கு வருது. முயற்சியெல்லாம் விட சொன்ன எல்லாரும், "அண்ணாச்சி போய் ஓரத்துல போய் உட்காருங்க. தல வந்துட்டாரு." கடவுளே! எந்த ஒரு பில்டப்புமே இல்லாம, எந்த ஒரு ஆஹா, ஓஹோ அப்படிங்கிற மாரி ஹைப் குடுக்குற மாரி சீனுமே இல்லாம, ரொம்ப சட்டிலா கட் பண்ணி விடாமுயற்சி டீசர வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள நெறைய பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கோம் பாய். இருங்க பாய், வந்துகிட்டே இருக்கும் பாய் அப்படிங்கிற மாரி தான் இது. பொங்கலுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்.